சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நட்சத்திரா ககன் அவங்கள கூட்டிட்டு போறதா வராங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அபூர்வோட சித்தி உங்க அம்மா கிட்டே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திர ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த பேக் எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க. கரெக்டா வந்துட்டு டோர் கிட்ட அபூர்வா நின்றுட்டு இருப்பாங்க. உடனே அவங்க சித்தி வந்து சொல்றாங்க, நான் அன்னைக்கே சொன்னேன்ல இவன் அந்த ககனை தான் லவ் பண்றான்னு சொன்னனே, நீ நம்பினியா? இப்ப பாரு அவன் இவளை கூட்டிட்டு போறதுக்கு தான் வராங்கன்னு நினைச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே அபூர்வா வந்து கேட்குறாங்க, நீ அந்த ககனை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, அதை என்ன திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க, அதை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, நீங்கள் அமைதியாக இருங்க, நீ லவ் பண்ணுற அப்படின்னு தெரிஞ்சா உங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா, அந்த நிமிஷமே உனக்கு கொண்டு போட்டுருவாரு அப்படின்னு சொல்ல, அவர் அப்படிலாம் பண்ணுற வரைக்கும் மாமா அமைதியாக இருப்பாரா என்ன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அபூர்வா வந்துட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீ என் வயதில் தான் பிறந்தியா, அந்த ககன் வரது உனக்காக இல்லை அந்த பூமிக்காக வரான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நட்சத்திரம் நம்பவே மாட்டாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, எனக்காக தான் அவர் வராரு அப்படின்னு சொல்ல உடனே அபூர்வா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நட்சத்திராவை உள்ள தள்ளி அங்கேயே அந்த கதவை லாக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நட்சத்திரா உள்ளவே வந்து கதவை தட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சரி என்ன பண்ணுறாங்கன்னா சந்திரா கிட்ட பேசலான்னு போகிறாங்க. மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் வந்து இந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, இந்த பிரச்சனையை நாம் சுமூகமாக பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அபூர்வா அங்கே வராங்க. ஓஹோ உன்னோட மாமாக்கே நீ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டியா, என்ன நீ சொல்ல வர அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அபூர்வா வந்துட்டு எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சதே அந்த ககன் தான், அந்த ககன் தானே உன்னோட மாமா கிட்ட சவால் விட்டான், டவுன்ஷிப் கட்டி அதுக்கு என் மனைவியோட பேரை வைப்பேன்னு சொல்லியிருக்கான், இந்த வீட்டுக்கு வந்து பூமிக்கு பொட்டு வச்சு அங்கே கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ககன் லவ் பண்ணுறது பூமி தான் அப்படின்ற விஷயம் செரிக்கு தெரிய வருது. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே வந்துட்டு செரி ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. நேராக அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க, என்னப்பா அவங்க சொல்கிறது உண்மையாம், ககனை நான் லவ் பண்ணுறது பூமியா அப்படின்னு கேட்க அவரும் ஆமான்னு சொல்கிறாங்க. ரொம்ப மனசுடிச்சு போய் அப்படியே கண் கலங்கி நின்றுட்டு இருப்பாரு. அப்போ அபூர்வா வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு அந்த ககன் உயிரோடு இருக்கக்கூடாது, அவனால் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எப்படி இந்த பிரச்சனை பெருசாக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு கன் எடுத்துகிட்டு வந்து சந்திரா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. மாமா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கன்னை கொடுத்துட்டு போகிறாங்க. உடனே வந்துட்டு அவங்க சித்தி வந்து கேட்குறாங்க, என்ன அபூர்வா புருஷனை வந்துட்டு நீ குற்றவாளி ஆக்கிடுவ போல இருக்கே அப்படின்னு சொல்ல, எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு வந்து சொல்லி அந்த கன்னை கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு சாரதா ககன் அவங்க தங்கச்சி அப்படின்னு 3 பேரும் காரை விட்டு இறங்குறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து காலடி எடுத்து வைக்கலான்னு வரும்போது அப்போ சந்திரா வந்துட்டு இன்னும் ஒரு அடி முன்னாடி வச்சுன்னா அவ்வளோதான், உன்னை நான் கொன்னுடுவேன், உன் உயிர் மேலே உனக்கு ஆசை இருந்தால் அப்படியே பின்னாடி போயிடு, ஒரு அடி கூட நீ முன்னாடி வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாரி அவங்க உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், எவ்வளோ தைரியமாக நீ இந்த வீட்டுக்குள்ளே வர அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சந்திரா வந்துட்டு துப்பாக்கி எடுத்து திரும்பியும் ஷூட் பண்ணலான்னு வரும்போது கரெக்டாக சாரதா வந்துட்டு ககன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அது எப்படி நீங்கள் ஷூட் பண்ணிடுவீங்க பார்க்கலாம், நீங்கள் ஷூட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப தைரியமாக அவங்க நின்றுட்டு இருக்கா. அப்போது சந்திரா வந்துட்டு அதையும் மீறி அவர் ரொம்ப கோவத்தோடவே இருப்பார். அப்போது கிருஷ்ணா என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் சாரதா முன்னாடி போய் நிற்கிறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக, நீ வந்துட்டு அவங்க எல்லாரையும் மறந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னு நான் நினச்சிட்டேன், ஆனால் இப்போது நாங்கள்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எங்களுக்கு எதிர்ப்பாக வந்துட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நீ போய் நிற்கிறல்ல அப்படின்னு வந்துட்டு ரொம்ப கோவமாக சந்திரா வந்து பேசுகிறாங்க. திரும்பவும் கிருஷ்ணாவை காப்பாற்றுறதுக்காக மீரா கிருஷ்ணா முன்னாடி போய் நிற்கிறாங்க. உடனே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. மீரா நீயும் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு வந்துட்டு ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. அன்னைக்கு நீ அவனை லவ் பண்ணன்னு சொன்னப்போ இந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு சாவு விழுந்துடுச்சு, இன்னொன்று விடக்கூடாது அப்படின்றதுக்காக அவனை நான் உயிரோடு விட்டேன், ஆனால் இப்போ நான் விட மாட்டேன், நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு ரொம்ப கோவமாக வந்து சந்திரா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாரதா முன்னாடி வந்து பேசுகிறாங்க, இங்கே பாருங்க லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கொன்னுடுவீங்களா, அப்படி பார்த்தா பூமியும் தான் லவ் பண்ணுறா அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு சந்திராவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே வந்துட்டு அந்த துப்பாக்கி கையில் வச்சுக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி நீங்கள் கொல்லணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் நட்சத்திராவை தான் கொல்லணும், அவளும் தான் லவ் பண்ணுறா, என் பையனை நட்சத்திரா லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபூர்வா வந்துட்டு இல்லை அவள் பொய் சொல்கிறா அப்படின்னு வந்து சந்திரா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் வந்துட்டு முன்னாடி வந்து நின்னதுனால அந்த துப்பாக்கியை வந்துட்டு ஷூட் பண்ணுறதுக்காக நீட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படியே கீழே எடுத்துருவாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.